அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பேனஃபில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி. இன்றைக்கி யாரோட பிறந்தநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களோட பிறந்த தினம். அவர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா 1891 29/4 பிறந்திருப்பார். அவரோட நினைவு நாளும் பார்த்திங்கன்னா இதே மாதத்தில் 24ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நாளை வந்து தமிழக அரசு வந்து இந்த ஒரு வாரத்தை வந்து தமிழ் வாரமாக கொண்டாடுறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வகையில் பாரதிதாசன் அவர்களோட பிறந்த தினம் பார்த்திங்கன்னா 29/4/1891 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இன்றைக்கி தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சட்டப்பேரவையிலேருந்து 110வது விதியின் கீழே வந்து சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த 110ன்னு பார்க்கும்போது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனையும் சட்டப்பேரவையோட இந்த 110ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிட வேணாம். இந்த தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் இந்த சிறப்பு அறிவிப்புகள், முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 110ன் கீழே தான் அறிவிக்கப்படும். அது எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த 110 அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. ஸோ இது சட்டப்பேரவையோட விதி 110 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அரசு ஊழியர்களுக்கு வந்து சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, சட்டப்பேரவையில் நேற்று 110வது விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை முதல்வர் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிர்வாகத்தின் தூண்கள், அரசின் கரங்களாக விளங்குவர்கள் அரசு ஊழியர்கள். தேசிய அளவில் தமிழகம் பல்வேறு வகையில் முதலிடத்திலும் முன்னோடி மாநிலமாகவும் திகழ்வதற்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உழைப்பு, சீரிய பங்களிப்பும் மிக முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாட்டியும் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா, நேற்று வந்து பத்ம விருதுகளை வந்து வழங்கியிருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கியிருக்காங்க. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் அடுத்த பேஜில் வருது. அடுத்ததாக இங்கே இராணுவம் சம்பந்தமாக பார்த்தோன்னா, ரஃபேல் விமானங்கள் இந்திய கடற்படைக்காக பிரான்சிடம் இருந்து ரூபாய் 63,000 கோடியில் 26 ரஃபேல் விமானங்கள் வாங்க ஒப்பந்தம். உலக அளவில் மிகவும் திறமையான போர் விமானங்களில் ஒன்றாக ரஃபேல் எம் கருதப்படுகிறது. இது இப்போது பிரான்ஸ் கடற்படையில் மட்டுமே உள்ளது. இந்த நிலைமையில் இந்திய கடற்படைக்காக இந்த விமானங்கள் வந்து அதாவது ரஃபேலில் எம் ரக விமானங்கள். இந்த ரஃபேல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாரிஸு, அதாவது பிரான்ஸை தலைமையிடமாக கொண்ட டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை தயாரிச்சுட்டு வராங்க. இது வந்து ஏற்கனவே நம்ம தரைப்படைக்கு அப்புறம் வந்து மற்ற விஷயங்களுக்கு வாங்கியிருப்பாங்க. 36 விமானங்கள் வாங்கியிருப்பாங்க. இந்த வகையில் இப்போ கப்பற்படைக்காக அடுத்த 26 விமானங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதில் அந்த நிறுவனத்தோட பேர், அடுத்ததாக அது எந்த நாடு அப்படிங்கிறது மட்டும் என்ன தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி அது எப்போன்னா 2031 ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இந்த போர்க்கப்பல்களில் இப்போது செயல்படும் MiG-29K ரக போர் விமானங்களுக்கு பதிலாக இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஆல்ரெடி வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த MiG-29K ரக விமானங்களை இந்த போர்க்கப்பலில் பயன்படுத்துகிறாங்க. அதற்கு மாற்றாக தான் இந்த ரஃபேல் எம்ங்கிறது. ரஃபேல் எம்னா மெரைன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா கடல் சார்ந்து இருக்கிறதுனால மெரைன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியாவின் சுயசார்பை ஆதரிக்கும் வகையில் இந்த விமானங்களின் அஸ்த்ரா உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்படும். பார்த்துக்கோங்க, அஸ்த்ரா அப்படிங்கிற ஏவுகணை உள்ளிட்ட பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ரஃபேல் பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்ததாக காவல் ரெட் பட்டன் ரோபோட்டிக் ஆப் அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பெண்களோட பாதுகாப்பை பலப்படுத்த நவீன பாதுகாப்பு இயந்திரம் அறிமுகம். பட்டனை தொட்டாலே கண்காணிப்பு வளையத்துக்குள் சென்று விடலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து 24 மணி நேரம் 360 டிகிரியும் வந்து இயங்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா SOS, அதாவது காவலன் SOS அப்படிங்கிற ஒரு ஆப்லாம் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து இந்த ரெட் பட்டன் ரோபோட்டிக் ஆப் அப்படிங்கிறது ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பெண்களோட பாதுகாப்பு தான். ஸோ அந்த வேடை கொடுத்துட்டு இது வந்து யாருக்கானது அப்படிங்கிற மாதிரி, யாரோட பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லை பெண்களின் பாதுகாப்புக்காக சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி, ஆப்னா செயலி அப்படிங்கிறத கூட கேட்கலாம். ஸோ ரெட் பட்டன் ரோபோட்டிக் அப்படிங்கிற ஆப்புங்கிறத தெரிஞ்சுக்கணும். பெண்களோட பாதுகாப்புக்காக இந்த இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக மெட்ரோ. மெட்ரோ பாருங்கள்,
நமக்கு வந்து வளர்ச்சி நிர்வாகம்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த வளர்ச்சி நிர்வாகத்தில் மெட்ரோங்கிறது தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகத்தில் ஒன்றா கூட கருதலாம். ஏன்னா அது வந்து சென்னை சிட்டியில் தான் இருக்குது. இருந்தாலும் அது வந்து முக்கியமான மெட்ரோ சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் ஏற்கனவே ஒரு இது முடிஞ்சு இப்போ 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்கு வந்து மத்திய பட்ஜெட்டில் இவ்வளோ ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அது வந்து சோதனை ஓட்டம். பொதுவாக நம்ம அது எவ்வளோ டிஸ்டன்ஸு, எந்த வருஷம் அதை இது பண்ணாங்க, எந்த நிறுவனத்தோட டைப் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மெட்ரோ பற்றி போதுமானது. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த செய்தி கொடுத்துருக்காங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமானது இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்டோட நிலைப்பாட்டிலிருந்து குடிமைப்பணி தேர்வில் தமிழக மாணவர்களின் கொடி உயரட்டும் அப்படின்னு சொல்லி தலைப்பை கொடுத்து உள்ள என்னென்னா, 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டில் இருந்து 57 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது வந்து கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது 2023 45 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. 2024 57 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 50 பேர் பார்த்தீங்கன்னா இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தில் கல்வி உதவித்தொகையுடன் பயிற்சி எடுத்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நான் முதல்வன் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அடிக்கடி முதல்வர் அவர்கள் வந்து இது முதல்வர் அவர்களோட கனவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது சம்மந்தமாகவே நமக்கு ப்ரீவியஸ் இயர்லேயுமே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இப்போ இந்த யூபிஎஸ்சியோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இது கூடுதல் முக்கியத்துவம் வருது. இந்த வகையில் நம்மளுக்கும் இது சம்மந்தமாக கேள்விகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் அது சம்மந்தமான புள்ளி விவரங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த செய்தியில் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையுடன் பயின்று 18 பேர் வந்து அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் 50 மாணவர்களில் 5 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் முக்கியத்துவமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டம் முக்கிய காரணமாக இருப்பதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவிச்சிருக்காங்க. இது பாருங்கள், இந்த நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் திட்டம். ஸோ இது வந்து எந்த இதுக்கு கீழே இயங்குது அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாடு. அதோட நோக்கமே பார்த்திங்கன்னா வேலையில்லா இளைஞர்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு அதன் மூலமாக வேலை அதில் ஒரு கேட்டகரி தான் இந்த போட்டித் தேர்வு. ஸோ இந்த போட்டித் தேர்வில் இந்த மாதிரி வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் சொல்ல வராங்க. முதல்நிலை தேர்வு எழுதுபவர்களுக்கு மாதம் தலா 7500 என 10 மாதங்களுக்கு இந்த கல்வித்தொகை வழங்கப்படும். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி திட்டங்கள் சார்ந்த கேள்விகள் வரும்போது இந்த எண்கள் சார்ந்த நியூமெரிக்கல் டேட்டா தான் அதிகமாக வந்து நம்மளுக்கு குழப்பம். நான் முதல்வன்னா என்னென்னு நம்ம போட்டுடலாம். ஆனால் இதில் எவ்வளோ ரூபா கொடுக்காங்க, எத்தனை மாதம் கொடுக்காங்க, முதல் நிலைக்கு எவ்வளவு, 2ஆம் நிலைக்கு எவ்வளோ, 3ஆம் நிலைக்கு எவ்வளோ, இந்த விவரங்களை நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த வகையில் முதல்நிலை தேர்வு எழுதுகிறவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சு அவங்களுக்கு 10 மாதத்துக்கு 7500 வழங்குறாங்க. ரெண்டாவது முதன்மை தேர்வு, அதாவது ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்களுக்கு முதன்மை தேர்வு எழுதுகிறவங்களுக்கு 25000 வழங்குறாங்க. அதை பாஸ் பண்ணி நேர்முக தேர்வு செல்பவர்களுக்கு வந்து 50000 வழங்குறாங்க. ஸோ இதில் இந்த 57 பேரில் அதிகமான பேர் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, திட்டம் தொடங்கப்பட்ட ஓராண்டில் இத்தகைய வெற்றி கிடைத்திருப்பது எதிர்காலம் குறித்து மிகுந்த நம்பிக்கை அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கடந்த ஆண்டில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, பட்ஜெட்டில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நான் முதல்வன் இருந்தாலும் இந்த போட்டித் தேர்வுக்கான இது வந்து போன பட்ஜெட்டில் தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் இந்த மாதிரி சக்ஸஸ் கிடச்சிது அப்படிங்கிறது பெருமிதத்துடன் சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த இதை பொறுத்தளவில் மீண்டும் தேர்வுக்கு தயாராகும் வகையில் குடும்ப பின்னணியோ பொருளாதார சூழலோ அமைவதில்லை. ஸோ போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இது மாதிரி திட்டங்கள் வந்து நல்ல பயனுள்ள வகையில் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடிமைப்பணியின் சிறப்புகள் குறித்து பள்ளி வகுப்புகளிலும் உயர்கல்வி நிறுவனங்களிலும் மாணவர்களுக்கு ஆர்வம், பாடக்கல்வியுடன் சிந்திக்கும் திறன், பகுப்பாய்வு திறன் போன்றவற்றையும் வளர்த்திருக்க வேண்டும். ஸோ அவங்க அந்த மாதிரி ஸ்கூல் டேஸ்லேயே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க நல்ல வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது மெயினாக இந்த நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது, இதோட அந்த முதல் நிலை எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க, முதன்மை தேர்வுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க, இன்டர்வியூக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து இந்த வாட்டி நான் முதல்வன் வந்து அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம்.
ஸோ அது சம்மந்தமான டேட்டாவை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, நான் முதல்வன் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, டேட்டோட தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஜிகேல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஆர்டிஓ பற்றி, இந்தியாவோட ஏவுகணை தயாரிப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பிருத்திவி ஏவுகணை தயாரிக்கப்பட்டது. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஏவுகணைகள் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் வெளியே வருது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிருத்திவி ரக ஏவுகணைகள் வந்து இந்தியாவோட ஏவுகணை தயாரிப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பிருத்திவி ஏவுகணை தயாரிக்கப்பட்டது. நடுத்தர வகை ஏவுகணையான இது வந்து 2007 மார்ச் மாதத்தில் ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் தீவிலிருந்து சோதனை செய்யப்பட்டது. இந்த ஏவுகணைகள் எல்லாமே பார்த்தோம்னா எங்கே இது லான்ச் பண்ணி பார்ப்பாங்கன்னா இந்த ஒடிசா மாநிலத்தில். ஏன் அப்படின்னா அது கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால அங்கே வந்து அப்துல் கலாம் ஐயா பேரில் வந்து ஒரு தீவு இருக்குது. ஸோ அங்கே இருந்து தான் இந்த சோதனைகள் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் 2007 மார்ச் மாதத்தில் இந்த பிருத்திவி ஏவுகணை வந்து தயாரிக்கப்பட்டு அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட 150 கிலோமீட்டர் இலக்கை 300 வினாடிகளில் இந்த ஏவுகணை துல்லியமாக தாக்கணும். பிருத்திவி ஏவுகணை பொறுத்தளவில் 9.5 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் விட்டமும் 1500 கிலோ எடையும் 250 கிலோமீட்டர் தொலைவில் சென்று தாக்கும் திறன் கொண்டதான். ஸோ இந்தளவுக்கு நமக்கு புள்ளிவரமாக கேட்க மாட்டாங்கன்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஆர்டிஓ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் இஸ்ரோவும் டிஆர்டிஓவும் வர்றதுனால இந்த மாதிரி பாதுகாப்பு சம்மந்தமாக படிச்சுக்கலாம். நேற்றைக்கு பார்த்தோம்னா 2 அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ண நிலைமையில் ஒரு அமைச்சர் வந்து பதவியேற்றிருக்காங்க. ஸோ அந்த பதவி எப்படி நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவில் நமக்கு வந்து இந்த அமைச்சர்கள் எல்லாமே எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதில் 15% தான் வந்து அமைச்சர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. இந்த வகையில் நமக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 234 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 15% பார்த்திங்கன்னா 35.1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 35க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. இந்த வகையில் நம்மளுக்கு எத்தனை துறைகள் இருக்குன்னு பார்த்தோன்னா 38 துறைகள்கிட்ட இருக்கும். ஸோ அந்த 35க்கு மேலே இருக்கிற துறைகளை வந்து அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துக்குருவாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா நிதித்துறை அமைச்சர் அவர்களோட கையில் தான் பார்த்திங்கன்னா இந்த தொழில் துறை அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ நேற்றுக்கு செய்தியிலே அதையும் பார்த்தோம். இது மாதிரி வந்து அடிஷ்னலாக வந்து நிறைய பேர் 2-3 டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. இந்த வகையில் புதுசாக இப்போ 2 பேர் வெளியே போகிற இதில் புதுசாக ஒருத்தர் வந்து உள்ளே வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த ராஜினாமா எப்படி பண்ணாங்க, இந்த 2 பேர் வெளியே போகிறவங்க ராஜினாமா எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ராஜினாமா கடிதத்தை வந்து முதல்வர்கிட்ட கொடுத்துருவாங்க. முதல்வரோட பரிந்துரையின் பேரில் ஆளுநர் வந்து அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. அடுத்தபடியாக பதவி ஏற்பும் அதே மாதிரி தான். முதல்வர் அவர்களோட பரிந்துரையின் பேரில் தான் என்ன துறை ஒதுக்கணும், யார் பேருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஆளுநருக்கு வந்து யார் கொடுப்பா அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் தான் கொடுப்பாரு. ஸோ அவரோட பரிந்துரையின்படி ஆளுநரை வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அமைச்சரவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ள மனோ தங்கராஜுக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்வரின் பரிந்துரையின்படி அவருக்கு பால்வளத்துறை, இந்த துறை அப்புறம் அவரோட பேரை சஜஸ்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் தான். ஸோ அவரோட பரிந்துரையின்படி தான் அவருக்கு வந்து துறை ஒதுக்கப்படுது. அடுத்ததாக இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆளுநரிடம் அனுமதி பெற்ற தலைமைச் செயலர் முருகானந்தம் பதவி பிரமாணம் ரகசிய காப்பு உறுதிமொழியை ஏற்க வருமாறு மனோ தங்கராஜ் அவர்களே. அமைச்சர்களை வந்து இன்வைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா சீஃப் செக்ரட்டரி தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் பேரில் தான் வந்து அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் முதல்வர் பரிந்துரை ஏற்று அமைச்சர் அவர்களுக்கு வந்து பால்வளத்துறை ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கான்செப்ட், இதில் டேட்டா எதுவுமே இல்லை, பட் கான்செப்ட் இருக்குது. ஸோ கான்செப்டை இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஒரு கூற்று காரணமாக இப்போலாம் கூற்று காரணங்கள் நிறைய வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் கான்செப்டில் தெரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரி கூற்று காரணங்களை ஸ்ட்ராங்காக வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் பேரில் வந்து பல்கலைக்கழகம் உருவாக்க மசோதா ஒன்றை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வேந்தராகவே முதல்வராக இருப்பார். சமீபத்தில் வந்து முதல்வர் ஆளுநருக்கு இடையில் நடந்த இஷ்யூவில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய்
முதல்வர் அவர்களுக்கு ஃபேவராக வந்து தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த நிலைமையில் கும்பகோணத்தில் வந்து கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்க மசோதா வந்து வேந்தராக முதல்வர் இருப்பார் என அறிவிப்பு. ஸோ இந்த பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மசோதாக்கள் கிடப்பில் போட்டதுனால தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமான ஆர்டிக்கிள்னு பார்க்கும்போது 2 விஷயம் வந்து ஆர்டிக்கிள் 200 விவாதத்துக்குள்ளாச்சு. ஆர்டிக்கிள் 142 இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சிறப்பு அதிகாரம் அப்படிங்கிறதும் பேசு பொருளாக இருந்துச்சு. ஸோ இந்த நிலைமையில் புதுசாக வரப்போகிற இந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக முதல்வர் இருப்பார் அப்படிங்கிற செய்தியை இதில் சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் இல்லா நேரம், அதாவது இந்த 0 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் தமிழில் நேரம் இல்லா நேரம்னு கொடுத்துருக்காங்க. இந்த கலைஞர் அவர்கள் பேரில் உருவாக்கப்படுற பல்கலைக்கழகம் வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பிரித்து தான் இந்த புது கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுது. இது போக பல்கலைக்கழகத்தோட வேந்தராக மாநில முதல்வர் இருப்பார். பல்கலைக்கழகத்தின் தலைவராகவும் பட்டமளிப்பு விழா உள்ளிட்டவற்றை தலைமை வகிப்பவராகவும் முதல்வரே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகத்தோட இணை வேந்தரா யார் இருப்பா அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் இணை வேந்தரா இருப்பாங்க. பேரவையில் பார்த்தீங்க அப்படின்னா இது நடந்துச்சு, அதாவது மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றுருந்துச்சு. அதாவது பட்ஜெட் போட்டதிலிருந்து ஒரு துறைக்கும் மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதம் நடைபெற்றது. இந்த வகையில் பேரவை கூட்டம் இன்றுடன் நிறைவடைகிறது அப்படிங்கிற செய்தியும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பேரவை சார்ந்த செய்திகள் வரும்போது அதிலிருந்தும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை கான்செப்டோ எடுத்துக்கலாம். இதில் ஒரு சட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இந்தியாவை விட்டு வெளியேறாத பாகிஸ்தானியர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி அமலுக்கு வந்த குடி வரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025 படி அவங்க மேலே 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் வந்து சமீபத்தில் தான் வந்து அமலுக்கு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி 3 சட்டங்கள் இருந்துச்சு இந்த வெளிநாட்டினர் வந்து இந்தியாவில் தங்கியிருக்க தொடர்பாக. அந்த 3 சட்டத்துக்கு மாற்றம் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதன்படி தான் இப்போ தண்டனை அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பத்ம விருதுகளில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா குடியரசு தினத்தை முன்னிட்டு கல்வி, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சுகாதாரம், தொழில், வர்த்தகம், பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமைப்பணி மற்றும் சமூக சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களை கௌரவிக்கும் வகையில் பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன. இந்த பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. குடியரசு தினத்துக்கு முந்தைய நாளான ஜனவரி 25ஆம் தேதி மத்திய அரசு இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் பத்ம விபூஷன் வந்து 7 பேருக்கும், பத்மபூஷன் வந்து பார்த்திங்கன்னா 19 பேருக்கும், பத்மஸ்ரீ வந்து 13 பேருக்கும், ஒட்டுமொத்தமாக 139 பேருக்கு வழங்கியிருக்காங்க. இது வந்து எங்கே வச்சு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் தான். அடுத்ததாக இதில் முக்கியமாக பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள பார்த்துக்கோங்க. நடிகர் அஜித்குமார், அப்புறம் வந்து லக்ஷ்மிபதி ராமசுப்பையர், தினமலரோட லக்ஷ்மிபதி ராமசுப்பையர் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து கிரிக்கெட் வீரர் அஸ்வின், அப்புறம் வந்து தேவசேனாபதி அப்படிங்கிறவர். ஸோ ராதாகிருஷ்ணன், தேவசேனாபதி அப்படிங்கிறவங்க. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதில் 139 பேர் இருக்காங்க. ஸோ 139 பேரும் கொடுக்கல, இருந்தாலும் பிரபலங்கள், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடை சேர்ந்தவங்க அப்படிங்கும்போது அவங்கள மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அது சார்ந்த கேள்விகள் தான் நமக்கு வரும். ஸோ விருதுகள்னு கேட்கும்போது இந்த மாதிரி 4 பேர் கேட்டாங்க, யார் யார் என்ன விருது வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பத்ம விருதுகளை பெற்றவர்கள் இன்று வந்து தேசிய போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளனர். ஸோ சில சம்பிரதாயங்கள் இருக்குது. ஸோ அதுபடி வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.